மல்லிசையில அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இங்க அந்த நிஷா ஒரு வழியா நம்ம வெண்பா கடத்திட்டு கிளம்பிட்டான். இப்போ அந்த நர்மதா வந்து சொன்ன உடனே விஜய்க்கும், மல்லிக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த நிஷா எப்படியோ திட்டம் போட்டு கடைசில நம்மள முட்டாளாக்கிட்டாளே! இப்ப என்ன பண்றது அப்படின்னு விஜய் பயங்கரமா கொந்தளிக்கிறாரு. நர்மதாட்ட கோவமும் படுறாரு. ஆனா நர்மதாட்ட கோவப்படுறதுனால எதுவுமே ஆகப் போறதில்ல. நாம எப்படியாவது அந்த ஆதவன தடுத்து நிப்பாட்டி வெண்பாவ அவன்கிட்டருந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு நம்ம விஜய் முடிவு பண்றாங்க. நர்மதாட்ட ஆதவனுக்கு கால் பண்ண சொல்லி சொல்றாங்க. உடனே நர்மதாவும் ஆதவனுக்கு கால் பண்றாங்க. ஆனா நம்ம ஆதவன் ஃபோன் எடுக்கவே இல்ல. நர்மதா விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ட்ரை பண்ணவும் ஒரு கட்டத்துக்கு மேல ஆதவன் ஃபோன் எடுக்குறான். "ஏய் நர்மதா, எதுக்கு இப்ப எனக்கு அடிச்சுட்டே இருக்க?" "ஐயோ ஆதவன், எங்க போன நீனு? நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வெண்பா கடத்திட்டு போயிட்ட. இங்க விஜய் மல்லியும் தேடிட்டு இருக்காங்க பயங்கரமா. நீ எங்க இருக்க?" "நல்ல வேளை நான் அவன் கண்ணுல மாட்டல. அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துல இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கேன். அதனால தான் உனக்கு அடிச்சேன். இங்க பாரு, நீ தான் ஒத்து வரல. அதான் நானே தனியாவே களத்துல இறங்கிட்டேன். நான் நினைச்ச மாரியே அந்த வெண்பாவ கடத்திட்டேன். வெண்பாவ கடத்துறது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல. நீ தான் இதுக்கு போய் பயந்துட்டு இருந்த. ஐயோ ஆதவா! எப்படியோ நீ கடத்திட்ட. எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம் தான். இப்போ நான் எங்க வர? அத சொல்லு மொதல்ல. நான் மட்டும் இவன் கையில மாட்டுனேன் அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆதவா. சொல்லு ஆதவா, நானும் வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்கு. சொல்லு ஆதவா. சரி நர்மதா, இங்க பாரு. அந்த ரெசார்ட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஹோட்டல் இருக்குல்ல. அந்த ஹோட்டல்ல வெயிட் பண்றேன். நீ மட்டும் சீக்கிரமா கிளம்பி வா. வந்தனா நம்ம கிளம்பி சென்னை போயிடலாம். சென்னை போயிட்டு நிஷாட்ட மட்டும் இந்த குழந்தைய குடுத்தோம்னா, நாம ஆசைப்பட்ட மாரி பல்க்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். புரியுதா? சீக்கிரமா வா. அந்த விஜய்க்கு மல்லிய கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உனக்கு கரெக்ட்டா ஒரு 1/2 அன் தான் டைம் தருவேன். அது கூட நீ வரல, அப்ப நான் போயிட்டே இருப்பேன். அதுவா என்ன பேசுற? அந்த அளவுக்கு நீ பேசுற அளவுக்கு நடந்துட்ட நர்மதா. அதான் சீக்கிரமா கிளம்பி வா அப்படின்னு ஆதவன் ஃபோன் வச்சிடுறான். நர்மதா உடனே விஜய்ட்ட சொல்றாங்க. மல்லி உடனே ரொம்ப நன்றிங்க. இந்த ஹெல்ப் நாங்க மறக்க மாட்டோம். ஐயோ மல்லி, நீங்க தாங்க என்ன மன்னிச்சிடணும். ஏன்னா நானும் ஆதவனும் குழந்தைய கடத்த தான் வந்தோம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்னால வெண்பாவ கடத்த முடியாம தான் நான் அப்படியே நல்லவளா மாறிட்டேன். ஆனா அது ஆதவனுக்கு பிடிக்கல. அதனால தான் ஆதவன் என்னையே கழட்டி விட்டுட்டு இப்போ பணத்துக்காக வெண்பா கடத்திட்டு போயிட்டு இருக்கான். நீங்க சீக்கிரமா கிளம்புங்க. நாம இன்னொரு 1/2 அன் ஹவர்க்குள்ள அந்த ஹோட்டல் போனோம்னா கண்டிப்பா ஆதவன புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் ஆதவனும் நர்மதாவும், விஜய், மல்லி 3 பேர் கிளம்பி போறாங்க. கரெக்ட்டா விஜய் காருக்குள்ள உட்காந்துட்டு நர்மதா மட்டும் அனுப்பிச்சு விடுறாங்க. நர்மதா ஹோட்டல்ல போய் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டல் ரிசப்ஷன்ல தான் நம்ப ஆதவன் உட்காந்துருக்கான். "நர்மதா வா, வந்துட்டியா? ஏய் ஆதவா, குழந்தை எங்க?" "அவ மயக்கத்துல இருக்கா கார்ல. கிளம்பு போலாம்" அப்படின்னு சொல்லி 2 பேரும் காருக்கு வராங்க. காருக்கு வரும்போது தான் தெரியுது விஜய், மல்லி கார்ட்ட நிக்குது. அத பார்த்தோனே ஆதவன் ஓட ட்ரை பண்றான். விஜய் ஆதவன புடிச்சு அடிச்சு, "எங்கடா வெண்பா? சொல்டா" அப்படின்னு சொல்லவும், ஆதவனுக்கு கட்டத்துக்கு மேல வெண்பா டிக்கில இருக்கான்னு சொல்றான். மல்லி ஓடி போய் டிக்க தொறந்து நர்மதாவும், மல்லியும் வெண்பா வெளிய தூக்கிட்டு வந்து தண்ணி குடுத்து எழுப்புறாங்க. வெண்பா ஏஞ்சுறாங்க. விஜய் உடனே ஆதவன பார்த்து, "ச்சீ! உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? காசுக்காக, பணத்துக்காக இப்படி பெத்த குழந்தைய எங்களுக்கு தெரியாம தூக்கிட்டு போறியே! உனக்கெல்லாம் அறிவு இல்லையான்னு" சொல்லி விஜய் பயங்கரமா திட்டுறாரு. ஆதவனும், "பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு ஆதவனும், நர்மதாவும் மன்னிப்பு கேட்கறாங்க. "சரி ஓகே, போய் தொலைங்க. இதுக்கு மேலாச்சும் இந்த மாரி கேடுகெட்ட வேலைய பார்க்காதீங்க. இப்படி ஒரு குழந்தை தூக்கிட்டு போறீங்கல்ல, அவங்களுடைய பெத்தவங்க எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுவாங்கன்னு ஏன் நீங்க யோசிக்கவே மாட்றீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி அனுப்பிறாரு. நம்ம விஜய், மல்லியும். ஆதவ், நர்மதும் அங்கேருந்து கிளம்பிறாங்க. உடனே விஜய், மல்லி 2 பேரும் வெண்பாவ கட்டி புடிச்சு அப்படியே முத்தம் குடுத்து பயங்கரமா கொஞ்சுறாங்க. கொஞ்சி முடிக்கவும் மல்லி உடனே, "விஜய், நாம இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம் விஜய். சந்தோஷம், நிம்மதி தேடி தான் நம்ம இங்க வந்தோம். ஆனா இங்க வந்து கூட அந்த ராஜேஸ்வரி, நிஷான்னு இப்படி ஆளுக்காள் நமக்கு கெடுதல் நினைச்சிட்டே இருக்காங்களே. நாம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? நாம யார பத்தி எதுவும் யோசிக்கிறோமா? எதுவுமே நமக்கு வேணாம்னு சொல்லி தான் நம்ம ஒதுங்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இருந்துமே ஏன் விஜய் இப்படிலாம் பண்றாங்க? விடு மல்லி. அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்மள ஒழிச்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்காக நாம ஓடி ஒளிஞ்சுக்க முடியாதுல்ல. விடு மல்லி. நடக்கிறது நடக்கட்டும். எது நடந்தாலும் நன்மைக்குன்னு நினைச்சுட்டு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும், விஜய் கிளம்புறாங்க. கிளம்பும்போது கரெக்ட்டா விஜய் கிட்ட வந்து ஒரு லேடி "எனக்கு பசிக்குது. காசு குடு, காசு குடுன்னு" கேட்குறாங்க. விஜய் உடனே தன்னுடைய பாக்கெட்ட தொறந்து பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து அவங்க குடுக்கலான்னு போறாங்க. குடுக்கும்போது தான் விஜய் அப்படியே உத்து பார்க்குறாங்க. அது வேற யாரும் இல்ல. நம்ம விஜயுடைய முதல் மனைவி ராகினியா இருக்கு. அத பார்த்தோனே விஜய்க்கு செம அதிர்ச்சி. விஜயால ஒண்ணுமே பேச முடியல. அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. விஜயுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாமே விஜய்க்கு டக்கு டக்கு டக்குன்னு வருது. மல்லி வந்து, "விஜய், என்னாச்சு விஜய்? வாங்க போலாம். ஏன் ஒரு மாரி நிக்கிறீங்க? என்னாச்சு விஜய்?" அப்படின்னு சொல்ல, விஜய் உடனே ராகினி கைய புடிச்சு, "ராகினி, நீ உயிரோட தான் இருக்கியா? அப்போ உனக்கு ஒண்ணும் ஆகலையா? என்ன பாரு ராகினி. என்னாச்சு உனக்கு? ராகினி, ராகினி" அப்படின்னு சொல்லி விஜய் ராகினி கைய பிடிச்சு அழுவுறத மல்லி பார்க்கவும், மல்லியோட மூஞ்சி டோட்டலாவே மாறி போகுது. மல்லியால எதுவுமே பதில் பேசவே முடியல. ஏன்னா விஜய் தான் இங்க ராகினி ராகினின்னு சொல்லி அழுகுறாரே. அப்படின்னா இவங்க சாகலையா? வெண்பாவோட அம்மா ராகினி இன்னும் உயிரோட தான் இருக்காங்களா?
அப்போ இவங்க தான் வெண்பாவோட அம்மா ராகினியா? அப்போ இவங்க உயிரோட இருந்தாங்கன்னா, அப்போ நாம எப்படி விஜய் கூட சேர்ந்து வாழ முடியும்? அப்போ நாம விஜய் கூட சேரவே முடியாதா? அப்படின்னு மல்லி மனசுக்குள்ள 1008 சிந்தனை ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெண்பாக்கு என்ன நடக்குதுன்னு புரியவே இல்ல. விஜய் அப்படியே கண் கலங்கி நிக்கிறாரு. ஸோ விஜய் ராகினி கூட சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய், மல்லி, வெண்பா இவங்க 3 பேர் சேர்ந்து சந்தோஷமா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க? மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.